ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல கனியோட அன்பு கேங் 2.0 சேட்டைகள் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா சபரியா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், ஒரு ஆளை டார்கெட் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வியானா ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன லைஃப் ஸ்ட்ரீம்ல நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வார ஸ்வாப்பிங்க பொறுத்தளவுல எஃப்ஜே, சபரி இந்த ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அவங்களோட எதிரியா நினைக்கிறவங்கள பழி வாங்கணும்னு பாக்குறாங்க. அதாவது சபரியை பொறுத்தளவுல சபரிக்கு பார்வை பிடிக்கவே செய்யாது. அதே மாதிரி எஃப்ஜே பொறுத்தளவுல வியானாவை பிடிக்காது. அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் தான் சூப்பர் டீலர்ஸ் வீட்டில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் தேர்வு பண்றாங்க. தேர்வு பண்றது மட்டும் கிடையாதுங்க, எஃப்ஜே பொறுத்தளவுல நேத்து இருந்தே வியானாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வியானாவை மார்க் பண்றதா இருக்கட்டும், இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும், தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாரு. உண்மையாவே எஃப்ஜே அப்படிங்கிற பொறிக்க பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பல வாரமா சொல்லிட்டு இருக்கோம். இவனும் ஆதரையும் சேர்ந்து பண்ற கூத்தெல்லாம் பார்க்க சகிக்கல. முதல்ல இவனுங்களை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கறத நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா விஜய் டிவியை பொறுத்தளவுல ஓட்டிங்ல கடைசியா இருந்த எஃப்ஜே கூட காப்பாத்துறானுங்க. ஆனா அப்சராவை தூக்கி வெளியே போயிட்டாங்க. எங்களை பொறுத்தளவு எங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, எஃப்ஜே கண்டென்ட் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. இந்த எஃப்ஜே வந்து தொடர்ந்து வியானாவை டார்கெட் பண்ணியிருக்கான். எஃப்ஜே டார்கெட் பண்ணும்போது ஆதிரை சும்மா இருப்பாங்களா? ரெண்டும் கூட்டு சேர்ந்து வியானாவை டார்கெட் பண்ணது. பல இடங்கள்ல எஃப்ஜே வந்து மார்க் பண்றான், எல்லை மீறி போறான். வியானா வந்து ரெண்டு பேருக்கும் தரமான செருப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வியானாவுக்கு எதிராக எஃப்ஜேயா இருக்கட்டும், ஆதிரியா இருக்கட்டும், அதே மாதிரி கனியா இருக்கட்டும், மூணு பேருமே சேர்ந்து சுத்து போட்டாலும் வியானா தனியா நின்று வேற லெவல்ல கேம் ஆடினாங்க. கனிலாம் ஒரு கட்டத்துல கதறாங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணாதீங்க, ரூல்ஸை படி நடங்க அப்படிங்கிற மாதிரி கதறாங்க. பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானங்க, கடந்த 2 வாரங்களா கனி செய்யாத சேட்டையா? கனி டைரக்டா யாருக்கிட்டையும் மோத மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்க தான் அந்த பிக் பாஸ் வீட்டோட ராணி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அவங்களோட தளபதியா அவங்க வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபரிநாதன். இந்த சபரி கிட்ட கனி என்ன சொன்னாலும் சரிதான், சபரி அதை செஞ்சு முடிச்சிருவாரு. எதுக்குன்னா சபரி நல்லவர் அப்படிங்கிற மாதிரி நம்புற பல அல்லக்கைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குது. அதையே பயன்படுத்தி தான் வியானாவுக்கு எதிராகவும் பல வேலைகள் நடக்குது. வியானா பல இடங்கள்ல போராடி சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம கனி கிட்ட டைரக்டாவே சொல்றாங்க, கனியாக்கா நீங்க ஒன் சைடா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க தான் இந்த வாரத்தோட வீட்டு தலை. என்ன எஃப்ஜே, ஆதிரை இவங்க ரெண்டு பேருமே மார்க் பண்றாங்க, இமிட்டேட் பண்றாங்க, ட்ரிகர் பண்ற மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க. ஆனா அவங்கள வான் பண்ணவே மாட்டேங்கீங்க. என்னோட ரியாக்ஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே வரீங்க, இது ரொம்ப தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கனி கிட்ட பல இடங்கள்ல சொல்றாங்க. இருந்தாலும் கனி கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எதுக்காகனா அவங்களோட ஜால்ராவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே கனி அவங்களோட வீட்டுத்தல பதவியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல இன்னைக்கு ஒரு டாஸ்க் இருக்குவா அப்படிங்கிற மாதிரி லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிடுறாரு. அந்த இடத்துல எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. அதாவது ஜூஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த டாஸ்கை பொறுத்தளவுல ஜூஸ் கடை ஓனர்ஸா சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு தேவையான பாட்டில்ஸ் எடுத்துட்டு வர்றது பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்துல குவாலிட்டி செக் பண்ற அதிகாரிகளா பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு நபரையும் சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருந்து ஒரு நபரையும் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அதுக்கு தகுதியா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை பொறுத்தளவு ஸ்பீடா ஓட முடியாது, அதே நேரத்துல இவங்க சூப்பரா குறை கண்டுபிடிப்பாங்க, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களால பொருட்களை விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிரைட்டீரியா கொடுக்குறாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள்ல பல பேரும் சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருந்து திவாகரோட பேரை சொல்றாங்க. அதே நேரத்துல கனியோட துடுப்புகள் வந்து வியானாவோட பேரை சொல்றாங்க. அதாவது வியானா வந்து எப்பவுமே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கெமி, கனி, ஆதிரை இந்த 3 பேருமே சொல்றாங்க. கனியக்கா உங்களை பொறுத்தளவுல உங்களையே நீங்க ராஜாமா தான் நினைச்சுக்கிறீங்க, எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சு எல்லார பத்தியும் குறை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க தான் ஒரு ஆளை டார்கெட் பண்ணி தூக்க வைக்கிறீங்க. மாஸ்க் டாஸ்க்ல கூட பார்வதியை டார்கெட் பண்ணது நீங்க தான், ஆனா உங்களோட தளபதி சபரி வந்து அதை செஞ்சு முடிச்சாரு. இப்படி கேவலமா கேம் ஆடுற கனி வந்து இந்த இடத்துல வியானாவோட பேரை சொல்றாங்க. ஆதிரை பொறுத்தளவுல கேமே ஆடுறது கிடையாது, எஃப்ஜே கூட சுத்துறதுக்காக மட்டும்தான் அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கு, இது வியானாவோட பேரை சொல்றது. கெமியை பொறுத்தளவுல கெமி வன்மகுடன், அதுவுமே வியானாவோட பேரை சொல்லுது. இப்படி தொடர்ந்து 3 பேருமே வியானாவோட பேரை சொன்ன உடனே வியானா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அந்த இடத்துல கண் கலங்கிறாங்க. பார்வை பொறுத்தளவுல விடு, இப்படிதான் நடப்பாங்க, இங்க குரூப்பிசம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் பண்றாங்க. அதுக்கப்புறமா வியானா வந்து பாத்ரூம் ஏரியாலாம் போய் அழுதுட்டு வந்து உட்கார்ந்து ஒண்ணுதான் கெத்தா சொல்றாங்க. அதாவது என்னோட பேரை தொடர்ந்து சொன்ன உடனே என்ன டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட பேரை எவன் சொல்லணுமோ சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொன்னாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல ஓட்டிங் அடிப்படையில குவாலிட்டி செக்கரா பார்வதி, திவாகர் இந்த 2 பேருமே தேர்வு செய்யப்படுறாங்க. அந்த வகையில லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த ஜூஸ் டாஸ்க்கும் நடக்குது. அதாவது ஃபேக்டரி டாஸ்க பொறுத்தளவுல 6வது சீசன்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். தனலட்சுமி, அசீம்லாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல பொம்மை டாஸ்கையும் சொதப்பிட்டாங்க. ஃபேக்டரி டாஸ்க்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்கும் பெருசா இன்ட்ரெஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல
கனியோட அன்பு கேங் 2.0 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணாலும் வியானா தனியால அவங்க கிட்ட போராடுறாங்க. உண்மையாவே வியானா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கவே இல்ல. வியானா சூப்பரா கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.